இந்த ஊருக்கு வரணும்னு பக்கத்து மாநிலத்து மக்களை எல்லாம் இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, சுகாதார சுற்றுலா, இதுல செய்யக்கூடிய முதலீடுகள் மூலம் நாங்க புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சியை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்வோம். இன்னும் சொல்ல போனா இந்த பிரகலாத் ஸ்கீம் மூலமா பண்பாட்டு பரப்புரையின் மூலம் பல்வேறு கோயில்கள்ல புனித யாத்திரை வசதிகளையும் மேம்படுத்துவோம். அதுவும் நடந்து கொண்டே இருக்கிறது வர்க்கு. ஸ்ரீ அரவிந்தர் ஆகட்டும், ஸ்ரீ அன்னை ஆகட்டும், ஆரோவில்லை வந்து உலகளாவிய ஒரு அமைதி மையமாக, அமைதி நகரமாக உருவாக்கினார்கள். இன்னைக்கு அந்த ஆரோவில்ல ஆன்மீக மகோத்சவம் நடைபெறுகிறதுங்கிறது நினைச்சு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் மொழி, இனம், மதங்களை எல்லாம் கடந்து மக்களை ஒன்றாக இணைக்கின்றன. Friends, it is important to celebrate the good work that is being done by the double engine government. But it is also important to remember how things were earlier. The people of Puducherry suffered immensely during Congress DMK rule. Those years were marked by political instability, corruption, crime, and suffering of the poor. Ration shops had no rice. Salaries were delayed. Goons and drug mafia ruled the streets. நண்பர்களே, இரட்டை என்ஜின் அரசாங்கத்தால செய்யப்படுற நல்ல பணிகளை எல்லாம் நீங்க கொண்டாடுறது முக்கியம். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? முந்தைய ஆட்சியில பல விஷயங்கள் எத்தனை மோசமா இருந்தது அதையும் நீங்க கண்டிப்பா நினைவில் வச்சுக்கணும். காங்கிரஸ் திமுக ஆட்சியில புதுச்சேரி மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. கடினமான அந்த ஆண்டுகள் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஊழல் பெருகி குற்றங்கள் அதிகமாகி ஏழைகள் துன்பப்பட்டத அந்த கடினமான காலத்தை, கவலைமிக்க காலத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ரேஷன் கடையில் அரிசி இல்ல, சம்பளம் கிடைக்கல, குண்டர்களும் போதைப் பொருள் மாஃபியாக்களும் அச்சமில்லாமல் தெருவில் நடமாடின மோசமான காலம் அது. Friends, Congress had made Puducherry an ATM for one family that sits in Delhi. When it comes to DMK, you are seeing